டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த உலகத்துல இதுக்கு முன்னாடி வாழ்ந்து இப்போ மறைந்த மிகப்பெரிய உயிரினங்கள் ஏகப்பட்டது இருக்குங்க. சொன்னா நம்ப கூட முடியாது. இவ்வளோ மிகப்பெரிய உயிரினங்கள்லாம் நம்ம உலகத்துல வாழ்ந்திருக்கா அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே பிரமிக்க வைக்கக்கூடிய உயிரினங்கள் நிறையவே இருந்திருக்கு. அந்த உயிரினங்கள் பட்டியலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வரிசையில் 7வது இடத்தை பிடிச்சிருக்க உயிரினம் எது அப்படின்னா சார்கோசஸ் அப்படின்ற ஒரு உயிரினம் தாங்க. இது அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு முதலை இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு இப்போ இருக்க முதலை மாதிரியே இருந்தாலுமே சைஸ்லையும் வெயிட்லையும் பல மடங்கு பெருசாக இருந்திருக்காமா. 12 மீட்டர் ஹைட்டும் 8 டன் வரைக்கும் இதோட வெயிட்டும் இருந்திருக்குன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட எலும்புகள் பெரும்பாலும் சஹாரா பாலைவன பகுதியில் கிடைச்சிருக்குங்க. ஆப்பிரிக்கா மற்றும் நார்த் அமெரிக்காவில் தான் இந்த உயிரினம் அதிகமாக வாழ்ந்திருக்கு அப்படின்றதையும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பட்டியலில் 6வது இடத்தை பிடிச்சிருக்க உயிரினம் எது அப்படின்னா மெகாலோடன் அப்படின்ற ஒரு உயிரினம் தான். இது உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஷார்க் இனம். இது மெகாலோடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பேருடைய மீனிங் பார்த்தீங்கன்னா பிக் டீத் அப்படின்னு அர்த்தங்க. அதாவது பெரிய பற்கள் அப்படின்றது தான் இந்த இனத்துக்கான அர்த்தமே. இதோட எலும்புகள் பார்த்தீங்கன்னா 1909ஆம் வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய மனிதனை அப்படியே விழுங்கக்கூடிய அளவுக்கு இதோடைய சைஸ் இருந்திருக்கு. இதோட சைஸுக்கு இது கடல்ல இருக்க மற்ற உயிரினங்கள் எல்லாத்தையுமே பிடிச்சு சாப்பிட்டுருக்கணும். கடைசியில் உணவு பற்றாக்குறையால தன்னுடைய இனத்தையே மாறி மாறி சண்டை போட்டு இந்த இனம் அழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வரிசையில் 5வது இடத்தை பிடிச்சிருக்க விலங்கினம் எது அப்படின்னா மமோத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம். இப்போ இருக்க எலிஃபென்ட்ல பெருசு எது அப்படின்னா அது ஆப்பிரிக்கா எலிஃபென்ட்ஸ் தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆப்பிரிக்கா எலிஃபென்ட்ஸை விட பெருசாக ஒரு எலிஃபென்ட் இருந்திருக்கு அப்படின்னா நம்ப முடியுமா? அதுதாங்க இந்த மமோத். 5 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த மமோத் 15 அடி ஹைட்டும் 11 டன் எடை வரைக்கும் வளர்ந்துருக்குமாமா. இந்த மமோத்தை பயன்படுத்தி தான் எஜிப்தியன் பிரைமிடியை கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னதான் பார்த்தீங்கன்னா இது 11 டன் வெயிட் இருந்தாலும் 15 அடி உயரம் இருந்தாலுமே கூட மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இதை ஒரு அடிமை விலங்கா தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வரிசையில் 4வது இடத்தை பிடிச்சிருக்க உயிரினம் எது அப்படின்னா டைட்டனோபா. இது என்னடா டைட்டனோபா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நமக்கு புரியறபடி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய அனகோண்டா அப்படின்னே சொல்லலாம். எவ்வளவு பெருசுனா ஒரு டீரெக்ஸா அப்படியே சாப்பிட்ற அளவுக்கு இது பெருசுங்க. டீரெக்ஸ்னா நம்ம கிங்காங் படத்தில் பார்க்குற அந்த சண்டை போடுற டைனோசர் தாங்க டீரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிட்ற அளவுக்கு பெருசுனா கொஞ்சம் நினச்சி பாருங்க. இதோட சைஸை 13 மீட்டர் லென்த்தும் 1200 கிலோ வெயிட்டும் பார்த்தீங்கன்னா இது இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உலகத்தில் வாழ்ந்ததுலேயே மிகப்பெரிய ஊர்வன வகையில் இந்த டைட்டனோபா தான் பெருசு அப்படின்றதையும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பட்டியலில் 3வதா இருக்கிறது எது அப்படின்னா மேகலானியா அப்படின்ற ஒரு உயிரினம் தான். 30,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா பகுதியில் வாழ்ந்த ஒரு வகை ராட்சச பள்ளி இனம் தாங்க இந்த மேகலானியா. 11 அடி ஹைட்டும் 600 கிலோ வெயிட் வரைக்கும் இது வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது 6 மைல் பர் ஹவரில், அதாவது இது ஒரு ஹவருக்கு 6 மைல் ஸ்பீடில் ஓடும் அப்படின்றதையும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பகுதியில் தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த உயிரினங்கள் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருச்சுங்க. இப்போ வாழ்கிற உடுமையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே பெருசு அப்படின்றதையும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பட்டியலில் 2வது இடத்தை பிடிச்சிருக்க உயிரினம் எது அப்படின்னா எலிஃபண்ட் பேட். 17ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா மடகாஸ்கர் பகுதியில் வாழ்ந்த ஒரு வகை பறவை இனம் தாங்க இந்த எலிஃபண்ட் பேர்டு. இது பார்க்க ஒரு யானை மாதிரியே இருந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு எலிஃபண்ட் பேர்டு அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. இது 10 அடி ஹைட்டும் 880 பவுண்ட் வெயிட் வரைக்கும் வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அந்த பகுதியை ரூல் பண்ண பிரெஞ்சு கவர்னர் அவருடைய பயோகிராஃபியில் நிறையவே சொல்லியிருக்காருங்க. அதோட எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா 1 m வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு இதோட எலும்புகள் மட்டும்தாங்க கிடைச்சிருக்கு. வேட்டையாடுதல் மற்றும் இயற்கை சீற்றத்தினால இந்த உயிரினம் அதுவே அழிஞ்சிருக்கும் அப்படின்றதையும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பட்டியலில் முதல் இடத்தை பிடிச்சிருக்க உயிரினம் எது அப்படின்னா ஆம்பிகோலியஸ் அப்படின்ற ஒரு உயிரினம் தாங்க. இது பெரும்பாலும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். உலகத்திலேயே மிகப்பெரிய டைனோசரை தான் இந்த பேர் வச்சு சொல்லுவாங்க. நிலப்பரப்புல வாழ்ந்ததுலேயே இதுதான் மிகப்பெரிய உயிரினம் அப்படின்றதையும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட எடை பார்த்தீங்கன்னா 111 டன் வெயிட்டும் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ஹைட் வரைக்கும் இது வளரும் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா ஒரு சின்ன ஆஃபீஸ் பில்டிங் அளவுக்கு இதோடைய ஹைட் இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இது கண்டிப்பாக ஒரு பிளான்ட் ஈட்டராக தான்
இருக்க முடியும் அப்படின்றதையும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மரங்களுடைய இலைகளை சாப்பிட ட்ரை பண்ணி தான் இதுக்கு ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் நடந்து இதோடைய ஜைஜாண்டிக் சைஸ் இப்படி வந்திருக்கும் அப்படின்றதையும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 7 டாப் 10 அந்த ஜைஜாண்டிக் விலங்குகளுடைய பட்டியலை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதில் எந்த உயிரினம் உங்களுக்கு மிகவும் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமான நிறைய மிஸ்டர்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ until then bye from J. Naveen Kumar. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.